இன்னைக்கு நம்ம வீடியோல Camtasiaன்னு சொல்லப்படுற வீடியோ எடிட்டிங் + ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த Camtasia சாஃப்ட்வேரோட டுட்டோரியல் வீடியோ தேடி நீங்க ஒருவேளை இந்த வீடியோக்குள்ள நுழைஞ்சிருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதுக்கான டுட்டோரியல் வீடியோக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி கரெக்டான டுட்டோரியல் வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரோட கம்பேட்டிபிலிட்டி, அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB ரேம் இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து 8 GB ரேம் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து 4 GB ரேம் இருந்துச்சுன்னா கூட உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு டவுன்லோட் பண்ண முடியுது. பட் ஒரு 4K ஃபைல் இல்லை 1080p ஃபைல்லாம் நீங்கள் உள்ளே நுழைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பயங்கரமாக லேக் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 8 GB ரேம் வச்சுருக்க PC யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இதுக்காக கம்பேட்டிபிலிட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கனால இந்த இடத்துல இதுக்கு வந்து 1 பாயிண்ட் தரேன், 2 பாயிண்ட்டுக்கு 1 பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு பிகினர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட இந்த Camtasiaல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மொத்தம் 2 பாயிண்ட்ஸுக்கு 2 பாயிண்ட்ஸ் முழுசாக கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். இதில் நிறைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றா சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு கேப்ஷன் ஆப்ஷன்ஸ். நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து கொடுக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷன் ஆப்ஷன். ஏன்னா நிறைய தடவை நான் இருந்துட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்க்கும்போது கேப்ஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வச்சு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது அநாயகமாக இருக்கும். பட் இதில் இருந்துட்டு இன்பில்டாகவே இருந்துட்டு அந்த கேப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிஹேவியர்ஸ்னு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு இருந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து எகிரி குதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஷேப் எகிரி குதிக்கிறதா இருக்கட்டும், இந்த சாஃப்ட்வேரில் அது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த பிஹேவியர்ஸ்ன்ற ஆப்ஷன் இருந்துட்டு நீட்டாக அதை இருந்துட்டு இந்த குதிக்கிறது அந்த வீடியோ வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபியூச்சர் இதுதான். அதாவது இப்போ நம்ம எடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எடிட் பண்ணுற ஸ்க்ரீன்லேயே இருந்துட்டு நீங்கள் இருந்துட்டு ஒரு பொருளை போட்டால் கூட அது வந்து கிளியராக வருது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்மலாம் இருந்துட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது மேக்ஸிமம் டைம் லைனில் தான் எடிட் பண்ணுவோம். பட் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூக்கி அந்த ஸ்க்ரீன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் கூட அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். இது 3க்காகவே நான் வந்துட்டு ஃபியூச்சர்ஸ்க்காக இதுக்கு 2 out of 2 பாயிண்ட் முழுசாக கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். நம்ம ஊரில் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா வந்து கேட்டிருக்காங்க. பட் என்னால் இதுக்கு வந்து நான் 1 பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன்னா இதுக்கு வந்துட்டு கிராக்டு வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களால் கிராக்டு வெர்ஷன் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி பாருங்க. நான் அந்த கிராக்டு வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றதை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் Camtasia மாதிரி ஒரு நல்ல சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் வந்துட்டு OBS ஸ்டுடியோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நிஜமாக சொல்கிறேன், Camtasia தான் நீங்கள் தேடுற எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ டுட்டோரியல் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் Camtasiaவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஒர்க் அதிகமாக பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு டெக்ஸ்ட் அதிகமாக போடுவேன், இல்லைனா இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மீ தேம் அப்படின்ட்டு நிறையா வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒர்க் அதிகமாக பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் Camtasia ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேராக இருக்கும். ஸோ நிறைய விதத்தில் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுதுன்றனால எக்ஸ்பெக்ட் இருக்கும். இதுக்கு 2 out of 2 பாயிண்ட் முழுசாக கொடுத்துடலாம். இதோட மொத்த பாயிண்ட்ஸ் 8 out of 10 வந்து வாங்கியிருக்கு. ஸோ இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் தான். பட் என்னன்னா நீங்கள் இருந்துட்டு ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இந்த கவர்மெண்ட் லேப்டாப்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேப்டாப்லாம் போட்டிங்கன்னா பயங்கரமாக லேக் ஆகும். அதே மாதிரி 2 GB ரேம் இருந்த லேப்டாப்லலாம் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 4 GB and 8 GB இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் கிளியராகவே சொல்லிட்டேன், அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டுட்டோரியல் வீடியோ இதுக்கு மேலே நீங்கள் இருந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான டுட்டோரியல் வீடியோ நம்ம தமிழ்லேயே ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ.